சாமி ரிஷபராசிக்கு சனி பயிற்சி 2.5 வருடம் எப்படி இருக்க போகுது சார்? பல பேர் வேலை இல்லாம தவிச்சாங்க, பல பேர் வேலையில இருந்து கூட நிம்மதியை தொலைத்தார்கள், பல பேருக்கு பணத்தட்டுப்பாடும் பொருளாதார நெருக்கடிகளையும் இந்த காலகட்டம் கொடுத்துருச்சு. இவ்வளவு சொல்லிட்டீங்க, எங்களுக்கு நல்லது நடக்கணும், மிச்ச விஷயங்கள் நடக்காமே போகணும், அதுக்கு ஒரு வழிபாடை சொல்லுங்க கேட்பாங்க. ஸோ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை பௌர்ணமி அல்லது அமாவாசை நாட்கள்ல குருஜி மகாவிஷ்ணுவுடன் மகா சிவராத்திரி 2026 பிப்ரவரி 15 மாலை 7 மணிக்கு சிவனின் அருளை பெறும் அரிய வாய்ப்பு ஜூம் மூலமாக ஆன்லைனில் நடைபெறும். இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். சுகமே சொல்ல சாமி. வணக்கம். சாமி ரிஷபராசிக்கு சனி பயிற்சி 2.5 வருடம் எப்படி இருக்க போகுது சாமி? ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ராசிக்கு 10வது இடத்துல இருந்த சனி பகவான் தன்னுடைய அடுத்த வீடான 11வது இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஸோ லாபஸ்தானத்துல சனி வர்றது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். எதனால அப்படின்னா, குருவோட மனையில வராரு. அந்த குரு பகவான் உச்சம் அடைஞ்சு தன்னுடைய பார்வையில அந்த சனி பகவானை பார்க்க போறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாகத்தான் இந்த சனி பயிற்சியை பார்க்குறேன். அதுவும் குறிப்பாக அவங்களுக்கு கர்ம சனி விடுபடுறார். 10ல் இருந்த சனி பகவான் 11க்கு வந்துட்டார். 10ல் சனி இருந்த காலம் என்பது 2.5 வருஷமா வேலையில் நிறைய ஸ்ட்ரகிளை ரிஷபராசிக்காரர்கள் அனுபவிச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்க கடுமையாக உழைச்சிருப்பாங்க, கடுமையாக போராடுவாங்க. அடுத்தவர்களுக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்துட்டு கடைசியில் குற்றவாளியாக இருந்ததும் ரிஷபராசி தான். என் மேலே சவாரி பண்ணுறவன் எல்லாம் நல்லா இருக்கான் சார், ப்ராஜெக்ட் நான் எழுதுறேன், பயங்கரமாக எல்லாத்தையும் நான் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறேன், கிரெடிட்ஸை வேற யாரோ வாங்கிட்டு போயிடுறான், கோடிங் நான் பண்றேன், மேனேஜர் கிரெடிட் வாங்கிட்டு போயிடுறாரு. இதை தாண்டி பிரச்சனைன்னு வந்தா விதியை நான் உட்காந்துருக்க என்ன எழுத்து உள்ள விட்டுறாங்க, சில நேரம் தூக்கி போட்டு போயிடலாம் அப்படின்னு கூட நினைச்சிட்டு இருந்தேன்னு புலம்பிய ரிஷபராசிக்காரர்கள் இந்த 2.5 வருஷத்துல அதிகம். பல பேர் வேலை இல்லாம தவிச்சாங்க, பல பேர் வேலையில இருந்து கூட நிம்மதியை தொலைத்தார்கள், பல பேருக்கு பணத்தட்டுப்பாடும் பொருளாதார நெருக்கடிகளையும் இந்த காலகட்டம் கொடுத்தது சார். நான் யார்ட்டையுமே கடன் வாங்கினது இல்லைங்க, நான் கடன் வாங்கிட்டேன், கிரெடிட் கார்டெலாம் நான் ஸ்வைப் பண்ணதே இல்லை, நான் வாங்கி தேவையில்லாத லாக்கில் மாட்டிக்கிட்டு இருக்கேன், 100 ரூபா வாங்கிட்டுலாம் நான் அசிங்கப்பட்டேன் அப்படின்லாம் நம்ம ரிஷபராசிக்கார உறவுகள் சொல்லுவாங்க. ஏன்னா இதனுடைய காலம் என்பது, அந்த சனியினுடைய தாக்கம் என்பது மிகப்பெரிய அதிர்வுகளை ராகுவோட சேர்ந்து ஏற்படுத்துச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்திலையும் இவர்களுக்கு அந்த சனி இருந்த பீரியட்ல குரு பலன் இல்லை. 12ல் குரு இருந்துச்சு, ஜென்மத்துல குரு இருந்தாரு, இப்பதான் 2வது இடத்துக்கு குரு வந்திருக்காரு. அப்ப லாபத்துல சனி வந்து அந்த உச்சம் பெற்ற குரு ஜூன்ல இருந்து பார்க்கும் காலம் என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம். கடவுள் புண்ணியத்துல மெயினா அவங்களுக்கு பொருளாதார ரீதியா ஒரு பெரிய முன்னேற்றம் வரும். சனி பெயர்ச்சிக்கு பிறகு லாபத்திலே சனி வந்து குரு வீட்டை உச்சம் பெற்ற குரு பார்க்கறதுனால எதிர்பார்க்காத பண வரவு வரப்போகுது. அதே மாதிரி ஏற்கனவே தொழில் பண்ணி அந்த தொழில நஷ்டம் அடைஞ்சிட்டு இருந்தவங்க எல்லாம் புது தொழில ஒரு பயங்கர ஃபுல் ஃபிளெஜ்டா இறங்கி அதை நல்ல வெற்றியோடு செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கடவுள் அவர்களுக்கு கொடுக்க போறாரு. இதுக்கு முன்னாடி அவருடைய வார்த்தைகளை உதாசனப்படுத்தினவங்க, அவங்கள அலட்சியப்படுத்தினவங்க, அவங்கள ஒதுக்கி வச்சவங்க எல்லாருமே அவர்களை கூட்டு சபையில அலங்கரிக்கக்கூடிய காலங்கள் இந்த பீரியட்ல ஏற்படும்னு சொல்லலாம். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்டடீஸ்ல இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். ஸோ அவங்க எக்ஸாம்ஸ் எழுதுனாங்கன்னா எந்த டிகிரி வேணும்னாலும் அவங்க ஈஸியா கிளியர் பண்ண முடியும். அரியர் இருந்துச்சுன்னா ஈஸியா கிளியர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஒரு போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு விரும்பிய துறையில சீட்டு கிடைக்கும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி அவங்க வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக அந்த துறையில் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பையும் கடவுள் ஏற்படுத்த போகிறார். 3ல் குரு உச்சம் அடைகிறார் சனி பெயர்ச்சியான அடுத்த ஒரு 2 மாசத்துல. ஸோ ஒரு புது தன்னம்பிக்கை, தைரியம் வரும். 3ஆம் இடம் என்பது உச்சம் அடைஞ்சிருச்சுன்னா புதிய தன்னம்பிக்கை, புதிய தைரியம், புதுவிதமான முடிவு, புதிய முயற்சிகள்ல வெற்றி, 3வது நபர்களால பெரிய அனுகூலம், வேற்று மொழி வேற்று மதம் பேசக்கூடியவர்களால் பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும். சிக்கல்ல மாட்டிட்டனே எப்படி தவிக்கிறதுன்னு தெரியல என்னும் பொழுது கடவுள் ஆபத்தாந்த மாதிரி எங்க இருந்தே வந்து யாரோ ஒருத்தவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க. அந்த மாதிரியான உறவுகள் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் ஏற்படும். நிறைய பயணங்கள் இருக்க போகுது. சனி பெயர்ச்சிக்கு பிறகு இவங்களுக்கு வந்து நிறைய டிராவல் பண்ணுவாங்க சார். இந்த ஒரு வருஷம் முழுக்க ரிஷபராசிக்காரர்கள் இடம் மாறணும்னு நினைச்சவங்க இடம் மாறுவாங்க, ஊர் மாறணும்னு நினைச்சவங்க ஊர் மாறுவாங்க, வீடு மாற்றணும்னு நினைச்சவங்க வீடு மாறுவாங்க. பல பேர் குடும்பத்தை பிரியக்கூடிய நிலை இந்த டிசம்பர் வரைக்கும் இருக்கும். முதல் ஒரு 8 மாசத்துல இந்த சிக்கல் இருக்கு. அதில் மட்டும் கொஞ்சம் அவங்க கவனமா இருக்கணும். ஏன்னா சில பேர் வேலைக்காக பிரியலாம், சில பேர் பிள்ளைங்க படிப்புக்காக பிரியலாம், சில பேர் பிஸ்னஸ் ரிலேட்டடாக பிரியறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு, சில பேர் சண்டை போட்டு இந்த பீரியட்ல பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதில் மட்டும் கொஞ்சம் அவங்க கவனமா இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்பொழுதெல்லாம் கொஞ்சம் நிதானமா இருக்கணும் ரிஷபராசிக்காரர்கள். ஏன்னா 4வது வீட்டில் கேது. இந்த கேது இருக்கும் பொழுது நீங்க நம்ம உறவுகள் கமெண்ட்லேயே கூட சொல்லலாம், இந்த டைம்ல வந்து பாம்பு அடிக்கடி கண்ணில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று அவங்க வீட்டை சுற்றி பாம்பு மேயிற மாதிரி இருக்குங்க, இல்லாட்டி வாரையில பார்த்தா பாம்பு தொங்குற மாதிரி இருக்கும், இல்லை வீட்டுக்குள்ளே படி எறிவு. இந்த ஹைவேஸ்ல வரப்ப நிறைய பேர் அவங்க கண்ணுக்கு மட்டும் படும். இயற்கையா பாம்பு கிராஸ் பண்ணுங்க, ஆனா அவங்க கண்ணுக்கு அடிக்கடி பாம்பு படும், பாம்பு கனவுகள் ஏற்படும். இன்னும் உகரமா போகணும்னா ஸ்கின் டிசீஸ் வரும்.
உடம்புல ஏதாவது ஒரு அறிகுறி, குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்களுக்கு சர்மம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன்னா சர்ப்பமனை தோஷம் 4வது வீட்டுல அங்க கேது இருக்கிறதுனால கொஞ்சம் அவர்கள் நிதானமாக இருக்கணும். தொழில் முறை சார்ந்த விஷயங்கள்ல ஏற்கனவே நிறைய அனுபவப்பட்டுட்டாங்க 10ல சனி இருந்த காலகட்டம். இப்போ வந்து பணம் செலவு பண்றது, பணம் முதலீடு பண்றதெல்லாம் கொஞ்சம் ஹேண்ட்லிங் இவங்க பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாவே இவங்களுக்கு இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமானது குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதனால IVF பண்ணிட்டு இருக்கேன் சார், தள்ளி போயிட்டே இருக்கு சார், கல்யாணம் ஆகி 3 வருஷம் 4 வருஷம் 10 வருஷம் ஆச்சுன்றவங்களுக்கு எல்லாம் முருகனே பிள்ளையா பிறக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 6ஆம் இடத்துல இருந்த கிரகங்கள் எல்லாம் விலகினதுனால அவங்களுக்கு மறைமுகமான எதிர்ப்பு, போட்டி, பொறாமைகள் எல்லாமே விலகும். இதுக்கு முன்னாடி கடன் வாங்கி கொடுக்க முடியாதவங்க கடனை அடைப்பார்கள். வரவேண்டிய கடன்கள் எல்லாம் வந்து சேரும். உடல் நலத்தில் ஏதாவது பிணிப்பீட நோய் நொடி இருந்துச்சுன்னா கடவுளுடைய அருளோடு அதுவுமே சரியாகும். மருத்துவ செலவினங்கள் எல்லாமே குறையக்கூடிய சூழல்களை அவர்களுக்கு ஏற்படுத்தும். ரொம்ப முக்கியமா திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ரிஷவராசிக்கெல்லாம் இந்த முதல் பீரியட் இந்த வருஷத்திலே கல்யாணம் நடக்கும். 2026 சனி பயிற்சிக்கு பிறகு அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மன வாழ்க்கை அமையும். விரும்பியவர்கள்லாம் காதலிச்சு நிறைய தடைகளை சந்திச்சவங்க. ஏன்னா சனி பார்வை அந்த இடத்துல 10வது பார்வையா பாக்குறாருங்க 8வது வீட்டை. சனி பார்க்கும் பொழுது கடவுள் புண்ணியத்துல பெரிய பலம் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான திருமணங்கள் நடக்கும், காதல் திருமணம் நடக்கும், இன்டர்காஸ்ட் மேரேஜஸ் நிறைய இந்த பீரியட்ல நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். மறுமணத்தை எதிர்பார்த்த ரிஷவராசிக்காரர்கள், சார் நாங்கள் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு சார், எனக்கு அல்லது ஒரு சிங்கிளா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சார், எங்களுக்கு ஒரு அடுத்த வாழ்க்கை அமையுமா நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் சனி பார்வை பார்க்கறதுனால இந்த மாதிரியான உறவுகள்லாம் கண்டிப்பாக நல்ல பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். ஸோ திருமண வாழ்க்கையில் இருப்பவர்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இந்த பீரியட்ல. ஏன்னா சனி 8வது இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா குடும்பத்துக்குள்ள 3வது நபர்களால் தேவையில்லாத குழப்பத்தை விளைவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். 7க்கு 2ங்கிறதுனால அதனால கண்டிப்பா வரும். அது 7க்கு 2 இன்னும் வரும். சனி பார்க்கிற பார்வையிலும் அதை பாக்குறாரு 8ஆம் பார்வை பார்த்துறாரு. அதை பார்த்ததுனால என்ன நடக்கும்னா இந்த பீரியட்ல கொஞ்சம் தடுமாற்றங்கள் வரும். நம்ம மறைக்க வேணாம், உடச்சு விட்டுருவோம். இதுல வந்து கொஞ்சம் மனசு தடுமாறும். இந்த நீ சம்பந்தமே இல்லாதவங்க பேசுவாங்க, சம்பந்தமே இல்லாத பழகுவாங்க. பேசிட்டு அதுல ஏமாந்துட வேணாம். அதை மட்டும் நான் அன்பா சொல்றேன். அதுல ஒரு தேவையில்லாத மன உளைச்சல், மன வலிகள் வரும். அப்போ பார்க்குற உறவுகள் ஆணா இருந்தா பெண்கள்கிட்ட பேசும்பொழுது கவனம், பெண்ணா இருந்தா ஆண்கள்கிட்ட பேசும்போது கவனம். அப்படி இல்லைன்னா அது தேவையில்லாத சில பல மனசஞ்சலங்களை தரும். அதே மாதிரி அப்பா வழி பூர்வீகத்துல இருந்த சிக்கல் எல்லாமே சரியாயிடும். ஏன்னா ராகுப்படியிலிருந்து சனி விலகிறதுனால தந்தை வழி உறவுகள் சொத்து பத்துலாம் நமக்கு வரும். அப்பாவுக்கு உடல் நலம் சரியில்லாம இருந்துச்சுன்னா அது சரியாகும். தந்தைக்கும் பிள்ளைக்கும் கருத்து முதல்ல இருந்துச்சுன்னா அது சரியாகும். உங்களை நினைச்சு அவங்க பேரண்ட்ஸ் சந்தோஷப்படுற அளவுக்கான நிகழ்வுகள் நடக்கும். பார்த்துட்டு இருக்கிறவங்க அப்பா பிள்ளைக்கு ரிஷபராசி இருந்து பார்த்தாங்கன்னா 100 பொண்ணை பார்த்துட்டு என் பிள்ளை கல்யாணம் ஆகலன்னு வருத்தப்பட்டவங்களா இருந்தா கண்டிப்பா கல்யாணம் நடந்துருங்க. அதே மாதிரி மெயினா 10வது இடத்தை விட்டு சனி விலகிறாரு. 10ல பாவ கிரகம் இருக்கிறது நல்லதுதான், தப்பு இல்லை. ஆனா ராகுவோட சேர்ந்ததுல இருந்து சனி ஆடின ஆட்டன்றது இந்த 10 மாசமா அதை பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். பட் அப்படி வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். ஸோ ரிஷபராசிக்கார உறவுகளுக்கு மார்ச் 6க்கு பிறகு ஒரு புதிய பட்டம், புதிய பதவி, புதிய பொறுப்பு, புதிய புகழ் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஸோ ஏற்கனவே வேலையில சில குழப்பங்கள், சிக்கல்கள் இருக்கு சார், ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்றவங்கன்னா சாந்தமாயிடுவாங்க. ஏற்கனவே உங்களை டார்கெட் பண்ணி டாமினண்டா குத்தணும்னு நினைச்சவங்க எல்லாம் தானாவே உங்க கூட இணக்கமா மாறுவாங்க. அது உங்களுக்கே ஒரு பெரிய ஷாக்கிங் சர்ப்ரைஸா இருக்கும். அரசியல் தலைவர்கள் யாரா இருந்தாங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமாக ஒரு நல்ல பொறுப்பு, நல்ல பதவி, நல்ல புகழ் அவர்களை தேடி வந்தே தீரும். ஏன்னா 10ல ராகு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த பீரியட்ல. ஸோ அது ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஆஸ் யூஷுவல் 11ஆம் இடம் லாபத்துல குரு பார்க்கறதுனால நல்லது. இருந்தாலும் பண விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். 1000 ஆறுதல் நம்ம சொன்னாலும் குரு பாக்குறாருங்க அப்படி இப்படின்னாலும் மழையில என்னதான் குடை எடுத்துன்னு போனாலும் ஏதாவது ஒரு பாகம் நனையன்ற மாதிரி இந்த பீரியட்ல 11ல சனி வந்துச்சுன்னா லாப விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். நேத்திக்கு 5 லட்சம் வந்தது, இன்னைக்கு 50,000 கூட வர்றதுக்கு மாறுவதற்கு சில சூழல்களை, சூழ்ச்சிகளை ஏற்படுத்தும் இந்த கிரகங்கள். அதுல மட்டும் கொஞ்சம் நிதானமா இருங்க. அப்ப வரவுக்கேற்ற செலவு வச்சுக்கோங்க. முன்கூட்டியே நம்ம சொல்லிடலாம். வரவுக்கேற்ற செலவு வச்சுக்கோங்க, தேவையானதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க. ஆடம்பர செலவுகளை தவிர்க்கிறதுக்கு பாருங்க. ரிஷபராசி கையில காசு இருந்தா அள்ளி விட்டுடுவாங்க. அது வந்து அவங்களுக்காக செஞ்சுக்க மாட்டாங்க. அப்பயுமே அது அவங்களுக்கு ஒரு ஜட்டி பண்ணின்னு வாங்க கூட யோசிப்பாங்க. அடுத்தவங்க போனா கோட் சூட் எடுத்து கொடுக்குற குணம் அவங்களுக்கு உண்டு. பட் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் தேவைக்கு செலவு பண்ணுங்க. எது முக்கியமோ அதுக்கு நீங்க 10 ரூபா நல்ல விஷயத்துக்கு பண்ணா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ நிறைய பேர்த்துடைய வெளிநாட்டு கனவுகள் இந்த காலகட்டங்களில் நனவாகும். நிறைய தெய்வ ஸ்தலங்களுக்கு அவர்கள் சென்று வருவார்கள். சுப செலவுகளை நிறைய பண்ணக்கூடிய பீரியடாக இருக்கும். இருந்த காரிய தடைகள் எல்லாமும் சனி பயிற்சியில விலகும். ஸோ ஒட்டுமொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுல தாக்கத்தை இந்த சனி ஏற்படுத்தாது. ஏன்னா 7 சனியோ அஷ்டம சனியோ சகடையோ உங்களுக்கு கிடையாது.
ஸோ குருவும் இப்போ வருஷ தொடக்கத்துல சாதகமா தான் இருக்காரு சனி வரக்கூடிய பீரியட்ல. எந்த விஷயத்துல அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 4ல கேது இருக்கிறதுனால வாகன பயணத்துல கவனம், தாயினுடைய உடல்நலத்துல கவனமா இருக்கணும், தொழில் ரீதியான சில முடிவுகள் எடுக்கும் பொழுது கொஞ்சம் நிதானமா இருக்கணும். சனி நேரடி பார்வையா 7ஆம் பார்வையா 5ஆம் இடத்தை குழந்தை ஸ்தானத்தை பார்க்கறதுனால மட்டும் பிள்ளைகளுடைய படிப்பு உடல்நலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படணும். மெயினா 3வது பார்வையா ராசியே பார்க்கறதுனால உடலையும் மனதையும் கொஞ்சம் அவங்க பக்குவமா பார்த்துக்கிட்டாலே போதும். மற்ற விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு பெரிய சக்சஸாவே இருக்கும். நிச்சயமா சாமி, நிச்சயமா. நான் எப்பயுமே கேட்குற கேள்வி தான். இந்த 60 வயசுக்கு மேல இருக்கவங்க நம்ம நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன எல்லாத்துக்கும் பலன் சொல்லிட்டீங்க, எங்களுக்கு ஒன்றும் சொல்லலேம்பாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெருசா அவங்க மன உளைச்சல் ஆகக்கூடியது இந்த சொத்து விஷயங்கள்ல தேவையில்லாத மனசு கஷ்டம் வரும். பிள்ளைகளுக்குள்ளே மனக்கருத்து முதல்கள் இருக்கும். பிள்ளைகளை நினைச்சு அவங்க வருத்தப்படுவாங்க. பெரியவனுக்கு இதை செய்யறதா, சின்னவனுக்கு அதை செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லிதான். ஏன்னா அவங்க அள்ளி ஆசையோட வளர்த்த பிள்ளைகளுக்குள்ளே தேவையில்லாத சில மனஸ்தாபங்கள் இந்த பீரியட்ல ஏற்படும். அதுல மட்டும் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி 9, 10க்கு அதிபதியான கிரகம் வந்து சனியோட வீடு அப்படின்றதுனால 10ஆம் இடம் பணம் சார்ந்த விஷயங்கள்ல பெரியவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ராசியை குரு பார்க்கறதுனால அதீத சிந்தனை இருக்கக்கூடாது. இந்த டைம்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேவையில்லாத யோசனைகளை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. சின்ன விஷயமா தான் இருக்கும், அதை ரொம்ப நினைச்சு இவங்க வருத்தப்படுவாங்க. அதை மட்டும் இவர்கள் கொஞ்சம் தவிர்த்துட்டா எந்த பாதிப்பும் இல்லாம இவர்கள் அற்புதமாக இருப்பார்கள். நிச்சயமா சார், நிச்சயமா. இவ்வளவு சொல்லிட்டீங்க, எங்களுக்கு நல்லது நடக்கணும், மிச்ச விஷயங்கள் நடக்காமே போகணும், அதுக்கு ஒரு வழிபாடை சொல்லுங்கன்னு கேட்பாங்கல்ல. ஸோ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் துர்க்கையினுடைய வழிபாடு அவர்களுக்கு மிக சிறந்ததாக இருக்கும். ஸோ பௌர்ணமி அல்லது அமாவாசை நாட்களில் அந்த சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய நாள், ஆதிக்கம் இல்லாத நாள். ரிஷபராசியில தான் சந்திரன் உச்சம் அடையக்கூடிய ஒரு ராசி. ஸோ மனம் என்பது இவர்களுக்குள்ள கட்டுக்குள்ள இருந்துருச்சுன்னா எவ்வளவு பெரிய விஷயங்களையும் இவர்களால் எளிதாக கடக்க முடியும். ஸோ அந்த அடிப்படையில் துர்க்கையினுடைய வழிபாடு அல்லது காளி உக்கர தெய்வத்தினுடைய வழிபாடு இவர்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும். இந்த நாளில் போயிட்டு அவங்களால முடிஞ்சது 2 அகல் விளக்கு ஏற்றலாம், ஒரு எலுமிச்சம்பழம் மாலை போடலாம், ஒரு மாலை, ஒரு படிப்பூ, ஏதாவது ஒன்று அந்த சாமிக்கு மனசார செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த சனியால் ஏற்படக்கூடிய தாக்கங்களும் மற்ற பிற ராகுகேதுக்களால் வரக்கூடிய சிக்கல்களும் அவர்களுக்கு பெரிய அளவுல மாற்றத்தை தரும். நிச்சயமா சாமி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்லு.